ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்குது. எல்லா தொழிலுமே பார்த்திங்கன்னா லாபத்தை தரக்கூடிய தொழில்கள் தான். சில பேர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செஞ்சு உயர்ந்த நிலைக்கு போகிறதும், அதே தொழில் பார்த்திங்கன்னா இன்னொரு செஞ்சு தாழ்ந்த நிலைக்கு போகிறதும் பார்த்திங்கன்னா அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிரக நிலைகள் தான். கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன் ஆக்கும். கிரக நிலைகள் சரியில்லாத போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள். மொத்தத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா தொழிலாளியாக உங்களை முதலாளி லெவலுக்கு உயர்த்தும். கிரகங்கள் சரியில்லைனாக்கா முதலாளியாக இருந்து தொழிலாளி அளவுக்கு பார்த்திங்கன்னா தாழ்ந்த நிலைக்கு கிரகங்கள் கொண்டு செல்லும். மொத்தத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கிரக நிலைகள் உங்களை கொண்டு செல்லும். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாய தொழிலுக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சனி தான். செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து ரெண்டு கிரகமும் நல்ல நிலைமையில் இருந்து மேலும் ஜாதகர் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி இந்த கிரகம்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாக்கும். மொத்தத்தில் விவசாய சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபம் வரணும், பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சனி ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருந்து அந்த ஜாதகர் பிறந்த ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி இந்த கிரகங்கள்லாம் நல்ல வலிமையான நிலையில் அந்த ஜாதகர் பிறந்திருந்தானாக்கா கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் அந்த ஜாதகர் கோடீஸ்வரராக மாற்றும் அமைப்பை அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.